இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னா டோஃபு காளான் வறுவல் செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். டோஃபு காளான் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: டோஃபு 100 கிராம், காளான் 100 கிராம், பேபிகார்ன் 50 கிராம், சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, சிறிதாக நறுக்கிய தக்காளி 2, முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5 பல், முழு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 1, கருவேப்பிள்ளை 1/2 கைப்பிடி அளவு, பட்டை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. டோஃபு காளான் வறுவல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோஃபுனா என்ன அப்படின்னா, இது ஜாப்பனீஸில் யூஸ் பண்ணுற ஒரு நம்ம ஊரில் பன்னீர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஜப்பானில் அவங்க யூஸ் பண்ணுறது இந்த டோஃபு. டோஃபு சோயா பீன் கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சோயா பீன் இருக்கு இல்லையா, அது அந்த கிட்னி சைஸில் இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா, நல்லா அரைச்சி அதை பால் எடுத்து அந்த பாலை நல்லா திரைய விட்டு அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு இதில் கட்டி அதுக்கப்புறம் தான் இதை செய்வாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டோஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. இது பன்னீர் மாதிரி தான். பன்னீர் என்னென்னா பாலில் திரைய வச்சு எடுக்கிறாங்க. இதை பீன் சோயா பீனை பாலை எடுத்து அதை திரைய வச்சு எடுக்கிறாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹை ரிச் இன் ப்ரோட்டீன் இருக்குது. இது பியூராக எடுக்கிற வெஜிடேரியனில் தயாரிக்கிற ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான டோஃபு தான் இது. இதை என்னென்னா முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா, இது சைனீஸ்காரன் தான் அதை கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் தான் அது எங்கே வந்துச்சுன்னா ஜப்பானுக்கு வந்தது. ஜப்பானில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை சைனீஸ் கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வெள்ளைக்காரன், அதாவது நீங்கள் யூரோப் சைட்லாம் போனீங்க அப்படின்னா இதை சோயா பீன் கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர்லேயும் எல்லா கடைகளையும் இருக்குது. இது ரொம்ப சீப்பு தான். இது ஹை ரிச் ப்ரோட்டீன். நான் சொன்ன மாதிரி இதில் ஸ்பெஷலி இந்த குழந்தைகள், அதாவது கன்சீவாக இருக்கிற லேடிஸ்லாம் என்ன செய்யலாம்னா, இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று, இந்த போனு, அதாவது எலும்புலாம் உடஞ்சி சிலவங்களுக்குலாம் ஃப்ராக்சர்லாம் ஆயிரும் இல்லையா, நீங்கள் இதை வாரத்துக்கு 2 திருப்பு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இது உடனே என்னென்னா அந்த எலும்புக்குள்ள அந்த கால்சியம் சக்தி இதில் இருக்கிறதுனால சீக்கிரம் குணமாகிறதுக்கு அந்த அளவுக்கான வலிமை இந்த டோஃபுல இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள், ஈஸி. அதை நம்ம எப்படி நம்ம ஊரில் நம்ம வீட்டில் செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் நல்லா சூடாயாச்சு. இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், முழு ஜீரகம், இதில் பூண்டு, இப்போ முழு மல்லி, முழு மிளகு, இதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் நல்லா சூடாயாச்சு. கொஞ்சம் எண்ணெயை விட்டுருங்க. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டோஃபு இருக்கு இல்லையா, இதை அப்படியே இதில் சேர்த்துலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துருங்க. இப்போது நம்ம இந்த பன்னீரை இதில் சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி, அதையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே ஒரு 3 நிமிஷம் அந்த லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் அப்படியே வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம்.
இப்போது நம்ம வந்து இங்கே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டோஃபு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து மண்சட்டி எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து மாற்றிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம் வந்து இதுக்கு வேணும். அதனால் நான் அந்த சைடில் மாற்றிட்டேன். இப்போது கொஞ்சம் எண்ணெயை விட்டுறலாம். இது வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போது அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பட்டையை சேர்க்க போகிறோம். கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சம் கடுகு, அது வந்து பொரியிற டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே வந்து டோஃபு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இங்கே என்ன செய்ய போகிறோன்னா இதில் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம். நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். அது நிறைய சேர்த்துருங்க, ஏன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட சின்னதாக வச்சிருக்கிற இந்த தக்காளியும் சேர்த்துலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை இதோட அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போது அந்த மசாலாவுடைய பச்சை வாடை போயிடுச்சு. இங்கே வந்து காளான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பேபிகார்ன் இருக்குது. நீங்கள் பேபிகார்ன் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லாட்டினாலும் ஆப்ஷன் தான். இல்லை மஷ்ரூமும் இல்லை, அதாவது காளானும் இல்லை, பேபிகார்னும் இல்லைன்னா நீங்கள் வந்து டோஃபு மட்டும் இதில் போட்டு முடிச்சிடலாம். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் பேபிகார்னையும் சேர்த்துருக்கேன். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா அந்த பேபிகார்ன் வந்து உடஞ்சிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேணும்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த காளான் வந்து குக் ஆகணும், அதே நேரத்தில் பேபிகார்னும் குக் ஆகணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த காளானும் அந்த பேபிகார்னும் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் சோயா சாஸ் விடுறேன். சோயா சாஸ் இருந்தால் விடுங்க, இல்லாட்டினா ஆப்ஷனல் தான் எல்லாமே. இதை வந்து சோயா சாஸ் விட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இதை விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா வரும். இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த டோஃபு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அதாவது காளான் வேணும் இல்லை பேபிகார்ன் வேணும்லாம் நினைக்காதீங்க. டோஃபு இருந்தாலே போதும், மீதி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறதா ஈஸியாக டக்குன்னு இதை முடிச்சிடலாம். இது வந்து டோஃபு வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நார்மலாக என்ன செய்வாங்கன்னா டோஃபு வந்து நீங்கள் பச்சையாக கூட நீங்கள் சாப்பிட்லாம், ராவாக கூட சாப்பிட்லாம். இப்போது நம்மளுடைய இந்த டோஃபு
காளான் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம், இல்லை ரொட்டியோ பரோட்டாவோ அதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொன்று இதை வந்து பழைய சோறோட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். டோஃபு காளான் வறுவல் செய்முறை. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், முழு ஜீரகம், பூண்டு, முழு மல்லி, முழு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு பேன் எடுத்துட்டு அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அந்த டோஃபையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் சில்லி பவுடரையும் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துருங்க. அதையும் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அந்த மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு பிறகு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த மஷ்ரூம் கார்ன் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துருங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாடை போனதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த டோஃபையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் சோயா சாஸ், நாட்டு சர்க்கரை இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து முடிச்சிடலாம். இப்போது நம்மளுடைய சூப்பரான ஒரு சுவையான ஈஸியான டோஃபு காளான் வறுவல் தயார். இப்போது நம்மளுடைய இந்த டோஃபு காளான் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது வாரத்துக்கு ஒரு 2 திருப்பாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த கால்சியம் வந்து இதில் ரொம்ப இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இது வந்து கால்சியம் சக்தி உள்ள ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு சாப்பாடு. கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 திருப்பாவது நீங்கள் இந்த டோஃபு எடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது NS சமையலோ. see you, bye.